அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பயன்படுத்தக்கூடிய கேபி ஜோதிடத்துக்கு சாஃப்ட்வேருங்க, ஃப்ரீ சாஃப்ட்வேர். மொபைல்லே வந்து யூஸ் பண்ணலாங்க. இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லலாம். நான் இந்த சாஃப்ட்வேரை தான் யூஸ் பண்ணுறேங்க. நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் ஜோதிஷ் ஆப் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா அது மாதிரி ப்ளூ கலரில் ஐக்கான் போட்டு வரும். இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்து இது மாதிரி வரும். இல்லை ஹோரோஸ்கோப் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு இது மாதிரி வரும். மேலே பென்சில் மாதிரி சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜாதகத்தோடைய டீட்டெயில்ஸ் வந்து எடிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எடிட் பண்ணிட்டு நீங்கள் டன் கொடுத்துட்டிங்கன்னா ஜாதகம் கணிச்சு வந்துடும். இப்போ கேபியில் பலன் பார்க்குறதுக்கு மேலே 3 கோடை கிளிக் பண்ணி இங்கே கேபி டீட்டெயில்ஸ்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து கேபியோட தகவல் எல்லாமே வந்துடுங்க. ராசி அதிபதி, நட்சத்திரம், உப நட்சத்திரம் எல்லாமே வந்துடும். கீழே ஆளுங்கிறகம் இது எல்லாமே இருக்கும். பாவத்துடைய தொடர்புகள், பாவத்துடைய உப நட்சத்திரம், 12 பாவத்துடைய உப நட்சத்திரம் எல்லாமே வந்து கீழே இருக்கும். இது வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் சில செட்டிங் மட்டும் நம்ம பார்த்து வேண்டியது அவசியம். 3 டாட்டை கிளிக் பண்ணி செட்டிங்ஸில் வந்து சார்ட் டைப் சவுத் இந்தியன் டைப் கொடுத்துக்குங்க. ராகு கேது நோடு வந்து மீன் நோடு. அயனாம்சம் கிருஷ்ணமூர்த்தி ஓல்டு, இதை கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க. கிருஷ்ணமூர்த்தி ஓல்டு அப்படின்ற அயனாம்சத்தை கொடுத்துக்குங்க. மற்றதெல்லாம் இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் செட்டிங் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த உண்மையான கேபிள் நீங்கள் எதனா பிரசனம் கணிக்கணும் அப்படின்னா அதுவுமே இதில் ஈஸியாக கணிச்சிக்கலாம். ஹோரோஸ்கோப்பை கிளிக் பண்ணிட்டு இங்கே மேலே 3 புள்ளி இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிட்டு கேபி ஹோரரி சார்ட்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு இப்போ ஏதோ ஒரு கேள்வி, எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா, நம்பர் 99, அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து இப்படி டன் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு உண்டான 99க்கு உண்டான சிம்ம லக்னத்தை மையப்படுத்தி ஃபுல்லாக டீட்டெயில் எல்லாமே வந்துடும். இதில் அப்படியே வந்து நீங்கள் 3 டாட்டை கிளிக் பண்ணி கேபி டீல்ஸ்னு கொடுத்துட்டிங்கன்னா கீழே பாவத்துடைய அந்த ராசியுடைய தன்மை, 9 கிரகமும், நட்சத்திரம், உப நட்சத்திரம் எல்லாமே இருக்கும். கீழே ஆளும் கிரகம் எல்லாமே இருக்கும். அப்படியே பாவா அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா பாவத்துடைய தொடர்பு இது எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். தசா புக்தி, சிக்னிஃபிகேட்டர் இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து இதில் ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்துக்கலாம். கேபி அஸ்ட்ராலஜிக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஒரு சாஃப்ட்வேர்னால் இந்த சாஃப்ட்வேர் சொல்லுவாங்க. இதில் எந்த விளம்பரமும் கிடையாதுங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக செயல்படக்கூடிய சாஃப்ட்வேர். ஒரு நொடி பொழுதுல நீங்கள் கணிச்சோடனே இது வந்துடும். மற்ற சாஃப்ட்வேர்லாம் சும்மா லோட் ஆகின்னு இருக்கும், அதில் என்ன விளம்பரம் வந்துன்னு இருக்கும். இதெல்லாம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் கிளிக் பண்ண உடனே அடுத்த செகண்டில் வந்து நீங்கள் ஜாதகத்துடைய தகவலை எடிட் பண்ணிட்டீங்கனாலே போதும், டக்குன்னு வந்து அந்த ஜாதகத்துடைய டீட்டெயில்ஸ் வந்துடும். அது வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க. 3 டாட்டை கிளிக் பண்ணி இங்கே பிரசன்னத்துக்கு உண்டான தகவல் இங்கே நம்பர் கொடுத்து நீங்கள் பிரசன்னமும் வந்து கணிச்சிக்கலாம். அயனாம்சம் எப்பயுமே வந்து கிருஷ்ணமூர்த்தி பழைய அயனாம்சத்தை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.